வாங்க, இன்னைக்கு நாம ஐம்புலங்களுக்கு அப்பாற்பட்ட உணர்திறன், அதாவது இஎஸ்பி பத்தி சுருக்கமா பார்க்கலாம். இந்த ஆறாம் அறிவுங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆர்வம். இது உண்மையா? முதல்ல இஎஸ்பினா என்ன? நம்மளோட ஐம்புலன்கள் உதவி இல்லாம மனசால மட்டுமே தகவல்களை தெரிஞ்சுக்கிறது தான். இதுல டெலிபதி, எதிர்காலத்தை கணிக்கிறதுன்னு பல சுவாரஸ்யமான வகைகள் இருக்கு. இதற்கான முதல் அறிவியல் ஆய்வு 1930கள்ல ஜே.பி. ரைன் என்பவரால் தொடங்கப்பட்டது. அவரு இதுக்காகவே ஜெனல் கார்டுன்னு ஒரு ஸ்பெஷல் சீட்டுக்கட்டைய பயன்படுத்தினார். சோதனை ரொம்ப சிம்பிள். ஒருத்தர் காடை பாப்பார், இன்னொருத்தர் பார்க்காமலே அது என்னன்னு சொல்லணும். ரைன் வெறும் டெலிபதி மட்டும் இல்ல, தொலைநோக்கு, முன்னறிவு போன்ற திறன்களையும் சோதிச்சு பார்த்தார். ரைனோட முடிவுகள் ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா மத்தவங்களாலயும் அதே ரிசல்ட்ட கொண்டு வர முடிஞ்சுதா? பலரும் திரும்ப திரும்ப முயற்சி செஞ்சாங்க, ஆனா யாருக்குமே இஎஸ்பிக்கான எந்த ஆதாரமும் கிடைக்கல. இதனால இந்த ஆராய்ச்சி முறைகள்ல அடிப்படை தவறுகள் இருக்குன்னு விமர்சகர்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆமா, கார்டு சரியா கலக்காதது, அதுல இருக்கிற சின்னம் வெளியே தெரியறதுன்னு பல பிரச்சனைகள் இருந்துச்சு. உதாரணத்துக்கு சென்சரி லீக்கேஜ், அதாவது மனசளவுல இல்லாம கண்ணால தற்செயலா பாத்துடுறது. அப்போ இத்தனை வருஷ ஆராய்ச்சிக்கு பிறகு அறிவியல் உலகம் இதுக்கு என்ன முடிவு சொல்லுது? அறிவியல் ரீதியா இஎஸ்பிங்கிறது ஒரு உண்மையான நிகழ்வு இல்ல. இது ஒரு போலி அறிவியல் மட்டுமே. ஏன்னா அது நிரூபிக்க நம்பகமான ஆதாரம் இல்ல. அது எப்படி வேலை செய்யுதுன்னு எந்த விளக்கமும் இல்ல. ஆனா ஆதாரம் இல்லைன்னாலும் இந்த ஆறாம் அறிவுங்கிற விஷயம் ஏன் நம்மள இன்னும் ஈர்த்துக்கிட்டே இருக்கு?